பிஇ படித்தா வேலை கிடைக்குமா, பிடெக் படித்தா வேலை கிடைக்குமா, எதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது பல மாணவர்களோட கன்ஃபியூஷன். பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே 4 வருஷம் படிக்கிற யூஜி டிகிரி தான். ஜாப் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது பிஇ படிச்சிருக்காங்களா, பிடெக் படிச்சிருக்காங்களா அப்படின்னு நான் பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஸ்கில்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான கம்பெனியில் என்ன ப்ராஜெக்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் பார்த்து செலக்ட் பண்ணுவோம். நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா பிஇ பிடெக்கா அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் காலேஜ் நல்ல காலேஜா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது நேக் ரேங்கிங்கில் நல்ல ரேங்கிங்கில் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டி, லேப் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குது அதை போய் விசாரிச்சுங்க. நிறையா லேட்டஸ்ட்டான எக்யூப்மெண்ட்லாம் அந்த காலேஜில் இருக்கா, அது ரியல் டைம் அப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றாங்களா அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க. தேர்டு அந்த காலேஜுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் தர்றாங்களா, அதாவது காலேஜில் கேம்பஸில் கம்பெனிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படி அதையும் பார்த்துக்குங்க. தென் ஃபோர்த்து இந்த காலேஜ் மற்ற கம்பெனிஸ் கூட எப்படி டைப் வச்சுருக்காங்க, அதாவது இன்டர்ன்ஷிப்புக்கு எப்படி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூலாம் காலேஜில் இருக்கா அப்படின்னு இதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். அந்த காலேஜில் பிஇ இருந்தாலோ பிடெக் இருந்தாலோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸோ நீங்கள் எதில் பேஷனாக இருக்கீங்க, இப்போ இந்த கம்ப்யூட்டர் நான் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிஇஓ பிடெக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி இல்லைனா பிடெக்கில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தராங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களோட பேஷன் எதில் இருக்கோ அதைப்படி நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கிங்க. அது பிஇயாக இருந்தாலும் பிடெக் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது.